ஆஹா, பியூட்டிஃபுல். ஹாய். ஸோ இதுதான் நம்ம உத்தர்காஷியில் எடுத்துருக்கிற ஸ்டே. ஒரு 2 ஃப்ளோர் என்னமோ வச்சுருக்காரு. நேற்று தான் மீல்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. 150 ரூபா, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு. இங்கே இவரே குக் பண்ணியிருந்தாங்க. ரோட்டி, தால் சப்ஜி ஏதோ, அப்புறம் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் இது அதுக்கு தால், இவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய ரூம்லேருந்து வெளியே வந்தால் வியூ பாயிண்ட். இதுதான் நம்ம ரூமு. 207 கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் பயங்கர அனல். ஃபேன் ஓடுறது கூட பத்தலை. ஆக்சுவலாக ஃபேன் வந்து காற்றே இல்லை சொல்ல போனால். எங்கத்துலேருந்து இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா கேதார்நாத்துக்கு தான். குப்த் காஷியில் பாட்டாவில் போயிட்டு ஸ்டே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப லெந்தியான டேயாக இருக்க போகுது. ஸோ அதுதான் இன்றைக்கி முடிஞ்சால் வந்து இன்றைக்கே இன்கேஸ் சீக்கிரம் போயிட்டால் திரிவிகு நாராயண் அப்படின்னு ஒரு இடம், டெம்பிள். அது வந்து சோன் பிரயாக்லேருந்து ஒரு 45 minutes 15 kilometers அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது வந்து சிவன் பார்வதி கல்யாணம் ஆன இடம் அப்படின்றாங்க. அது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டே எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நாளைக்கு விடிய காலையில் ஒரு 2-3 மணிக்கு ட்ரெக் ஆரம்பிக்கணும் கேதார்நாத்துக்கு. ஸோ இதுதான் பிளான். அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போது ஆக்சுவலாக 6 மணிக்கு இங்கே வந்து உத்தர்காஷியில் வந்து காசி விஸ்வநாத் டெம்பிள் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேதார்நாத்துக்கு. நேற்று வருதே ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சு. அங்கே கங்கோத்ரியிலேருந்து ஈவினிங் ஒரு 5:45 என்னமோ அங்கே கங்கோத்ரியில் விட்டோம். இங்கே வரத்துக்குள்ளவே 9 மணி. அப்புறம் ஸ்டே எல்லாம் பார்த்து எல்லாம் ஆக்சுவலாக லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க எங்கேயோ ஊருக்கு வெளியே. அதுதான் ஊருக்கே பார்த்தா தெரியும். இதுதான் ஃபுல் கம்ப்ளீட் ஊர். இன்னும் அந்தாண்டெல்லாம் இருக்குது இந்த பில்டிங், இந்த ஹில்லுக்கு அப்புறம். ரொம்ப ஸ்டே கிளம்பியிருக்கோம். இப்போ இந்திரபிரஸ்தா வியூ. இல்லை ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல் ரூட்டு. அங்கே எங்கேயோ யூட்டன் இருக்காரு. சரி வாங்க. இட்ஸ் ஓகே ஜி, கம். வந்துட்டோம் கோயில். டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டு கேட் காவலர்கள், கேட் கீப்பர்ஸ். ஜெய் விஜயா இவங்க தான் ஜி. நம்ம இதில் ஜெய் விஜய் வேறு மாதிரி இருப்பாங்களே ஜி, கது பாலக்கர்கள். மெயின் கேட் ஆகே. ஓ, மெயின் கேட் ஆகே ஹே அப்படின்ற காக்கி சட்டை. இது காக்கி சட்டை. மா சக்தி துவார் இது. ஓ, ஏன் மா சக்தி துவாருக்குள்ளே போகக்கூடாதா? நம்ம பார்த்துட்டோம், அதையும் பார்த்துட்டு. ஆனால் ஜெய் விஜயே நம்ம இதில் எப்படி இருக்கோம் அந்த சிலையில். இது ஏதோ காட்ஸ் மாதிரி நின்று இருக்காங்க. அவங்களும் காட்ஸ் தான். நம்மளுடைய சவுத் இந்தியாவில் அந்த ஜெய் விஜயா அப்படிங்கிறது
டிபிக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. மெயின் கோயில் மெயின் டோர் உள்ளே பண்ணியிருக்காங்க. எஸ் போங்க. ஸ்ரீ சக்தி மந்திர், ஸ்ரீ விஸ்வநாத் மந்திர் ரெண்டும் இருக்குது இங்கே. ஏதோ இதில் தண்ணி எடுத்துன்னு போகிறாங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு போல். இதோ தண்ணி அதை எடுத்துன்னு போகிறாங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஜி, பியூட்டிஃபுல், நைஸ். விநாயகர் கோயிலுக்குள்ளே செருப்பெல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. அந்த கங்கோத்ரி டெம்பிள்லேயும் அவ்வளோதான். ஒருத்தனை திட்டினேன், என்ன கோயிலுக்குள்ளேயே போயிடுவான் போல் செருப்பு போட்டு, அப்படி இருக்கு. ஆக்சுவலாக நல்லா தெரியுது இங்கத்துலேருந்து கோபுரம். சின்னதாக கார்டனிங்க கோயில். ஆக்சுவலாக இது அந்த காசி விஸ்வநாதர் அப்படின்னு அதே மாதிரி ரெப்ளிகா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். லிட் பிளேஸ். ஜனங்க அவ்வளோ எதுவும் இல்லை. ஹனுமான் மந்திர் பக்கத்தில். நம்ம தபலா அதை வாசல் மைக் கொடுக்குறாரு. ஹனுமான் மந்திர் போட்டு காலையிலேயே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க பார்த்தியா? உள்ளேயே இன்னைக்கு இந்த கச்சேரியை முடிச்சுட்டு தான் போகிறது. நான் ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் யாரும் நிறுத்த முடியாது அப்படின்னு. அப்படியே 3 பேர் ஆட் ஆகிட்டாங்க, இன்னும் 2 பேர் ஆட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ஆச்சு தரிசனம். பிரசாதம் கொடுத்தாங்க, லட்டும் பொரி சாப்பிட்டோம். அப்புறம் கடவுள் வந்து லிங்கம், அதாவது அந்த நாகத்தோடைய இது வந்து கோயில் இப்படி இருந்தாலுமே இது வந்து டைரெக்ஷன் இப்படியாக தான் இருக்குது. இப்படி தான் பார்க்க விடுறாங்க நம்மளை. அது ஏதோ
டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு எனக்கு. அவ்வளோதான். எல்லாம் இது அபிஷேகம்லாம் நடந்துன்னு இருக்குது. இங்கே கூட அவ்வளோதான். இது வந்து த்ரிஷூல் ஏதோ வச்சுருக்காங்க ஹைட்டாக. அதுக்கப்புறம் அது கீழே அம்மனும் பிள்ளையாரும் இது முருகர் இது வச்சுருக்காங்க 2 சைடும். நல்லா இருக்குது. அதான் ஆச்சு. கிளம்பியிருக்கோம் பார்க்கிங் கிட்ட. காரில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிற வழியில் போக வேண்டியது தான். போகிற வழி வந்து நியூ டெஹரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே மேப்பில் பார்த்தோம்னா டெஹரி டேம் வந்து அங்கே வந்து ஆக்சுவலாக சைட் டு விசிட்டு. ஸோ அதுதான் அந்த பக்கம் போனால் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசணும்.